வணக்க மக்களே எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தி என்னன்னா இன்னைக்கு நான் பல்ப் வாங்க போறேனா இல்ல லக் அடிக்க போதாங்கிறது தான். எதுக்குன்னா இந்த புதுசா வந்திருக்க ஈவெண்ட்ல ஸ்னைப்பர் இருக்கு, ஸ்னைப்பர் ஸ்கின் இருக்குது. அதனால எனக்கு இந்த ரொம்ப நாளா இருந்துகிட்டு இந்த 200 சிபி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இதை ஸ்பின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஈவெண்ட்லையும் நான் ஸ்பின் பண்ணது கிடையாது. இதில் தான் நான் ஸ்பின் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பாஸ் வாங்கினேன், பேட்டில் பாஸ் வாங்கினேன். அதுதான் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஸ்பின் பண்ணவே போகிறேன். ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஷார்ட் கன்னுக்கு, அப்புறம் ஸ்னைப்பருக்கு, அப்புறம் ஒரு ஒரு சூட்டு ஒன்று, கில்லி சூட்டு, அப்புறம் எமௌண்ட்டு, இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எமௌண்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மாஸ்கை மாட்டிக்கிட்டு செத்தாக நிற்கிறாப்புல. சரி, ஓகே, இதில் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஸ்பின் பண்ண ஆரம்பிப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு 10 எத்தனை நாளாக வாங்க போகிறாங்கன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு 10 கொடுப்போம். என்னப்பா வருது? பேக் என்ன கண்ணு சிங்குது? ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை வந்து இப்போதைக்கு நம்ம எனேபிள் பண்ண வேண்டாம். அதுவும் அடுத்த ஸ்பின்னுக்கு 30. என்னடா 30 வச்சுட்டியே? 10 10 20 தானடா கொடுப்போம். இது என்ன வெயிட்டா போகும் போலையே கணக்கு. கிரனேடு இது நான் வந்து விளையாட்டில் வச்சுக்கிறேன், இல்லைன்னா அப்புறமா டிசைட் பண்ணிடுவோம். என்ன காசு 50 கேட்குறாங்க எப்பா? இதுக்கு தான் நான் அதெல்லாம் ஸ்பின் பண்ணுறதே இல்லை. இதுக்குதேன்னு ஸ்பின் பண்ணால் இருக்கிறதெல்லாம் மொக்கையாக கொடுக்குறேன். இதில் பரவாயில்ல, இது நான் வச்சு விளையாட போகிறதே இல்லை, இருக்கட்டும். அடுத்து 120, என்கிட்ட 110 தானே இருக்குது. ஓகே கைஸ், இந்த இதில் வந்து ஈவெண்ட்டு நமக்கு பல்பு காமிச்சிருச்சு. அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதான், லக்கு அவ்வளோதான். நான் அதை ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போடலான்னு பார்த்தேன், பட் ஆனால் கிடைக்கல. வேறு ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணியிருந்தா கூட ஏதாவது கிடச்சிருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, ஓகேப்பா. உங்களுக்கு நான் பல்ப் வாங்கினது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அந்த கமெண்ட் பாக்ஸு சும்மாவே கிடக்கு, ஏதாச்சும் அதில் போட்டு விட்டு போங்க. ஓகே, பாய்.